மகாபாரதத்தில் தர்மருக்கே ஒருவர் தர்மத்தை போதித்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மருக்கு முடிசூட்டப்பட்ட பின்னர் பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் தனது அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெரிய மேளமொந்தை நிறுவி, எந்த தேவையாக இருந்தாலும் இந்த மேளத்தை அடித்து தன் விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்று குடிமக்களுக்கு அறிவித்தார்கள். இதை அறிந்த முதியவர் ஒருவர் தானம் வேண்டி நீண்ட தூரம் பயணித்து வந்தார். அவர் தருமரின் அரண்மனையை அடையும் போது நள்ளிரவு ஆனது. மிகுந்த ஆவலுடன் மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார். உறக்கம் கலைந்து எழுந்த தருமரிடம் முதியவர் ஒருவர் தானம் பெற வந்திருப்பதாக காவலர்கள் கூறினார்கள். நடிரவு ஆனதால் அவரை காலையில் வரச் சொல்லி திருப்பி அனுப்புமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ஏமாற்றமடைந்த முதியவர் பீமனின் அரண்மனைக்கு முன்பாக இருந்த மேளத்தை அடித்தார். பீமன் வெளியே வந்து விசாரித்தார். அந்த முதியவரும் தருமரின் அரண்மனை முன்பாக நடந்தவற்றைச் சொல்லி தனது கோரிக்கையை முன்வைத்தார். இதை கேட்ட பீமன், தற்போது கருவூலம் திறந்திருக்காது, எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது விலையுயர்ந்த தங்க காப்பை கழற்றி முதியவரிடம் ஒப்படைத்தார். விலையுயர்ந்த இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க காப்பை கண்ட முதியவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தனது கிராமத்திற்கு திரும்பினார். உடனே தருமரின் அரண்மனைக்குச் சென்ற பீமன் விடாமல் மேளத்தை அடித்தார். வெளியே வந்த தருமரிடம், நீங்கள் அந்த முதியவரிடம் நாளை காலை திரும்பி வரும்படி கூறினீர்களே அல்லவா? அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றுதானே அர்த்தம்? தான் அடுத்த நாள் உயிருடன் இருப்போம் என்று அறிந்த ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு கூற முடியும் என்று கூறினான் பீமன். இதை கேட்ட தருமர் செய்த தவறை உணர்ந்து வருந்தினான். நான் இதற்கு மேல் தர்ம காரியத்தை தள்ளிப்போடும் தவறை செய்ய மாட்டேன் என்ற தருமர் தன் வாழ்வில் இறுதி வரை அதை பின்பற்றினார்.